சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி, இவ்ளோ தண்ணி ஊத்துறோம்னு சொல்லி பயப்படாதீங்க. ஆக்சுவலா தண்ணி ஊத்துனா உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகும், காலெல்லாம் சில்லுன்னு ஆகும். அதுல ஈரம் ஆறுறதுக்குள்ள அதுல நீங்க ஓடிட்டீங்கன்னா அவ்வளவுதான், எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த சூட ஈரம் தணிச்சிடும். அதுக்கு தான் இந்த மஞ்சள் தண்ணி. நீங்க ஏதோ உங்களை குளிப்பாட்டதான்னு நினைச்சிடாதீங்க. குங்குமத்தை எடுத்து வச்சு விடுங்க. அதை எடுப்பா. இந்தாங்கத்த. சம்மந்தி, இங்க இங்க இங்க. இதோ வந்துட்டேன். வாங்க வாங்க. மாப்ள வாங்க சம்மந்தி. பூர்ணிமா, முதல் முறையா உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீ என்னைக்குமே காது கொடுத்து கேட்டதில்லை. கோயிலுக்கு போறதுக்கே பெருசா ஆர்வம் காட்ட மாட்டேமா. நீ இந்த குடும்பத்துக்காக தீ மிதிக்கிற திருவிழா வரைக்கும் பங்கெடுத்துக்கிறன்னா உண்மையிலேயே அந்த அம்மனோட அருள் தாம்மா. பூர்ணிமா, இந்த மாலையை போட்டுக்க. பூர்ணிமாவை பார்த்தா அந்த அம்மனை பாக்குற மாதிரியே இருக்கு. சித்தி, நிஜமாவே நீங்க தீ மிதிக்க போறீங்களா? நான் தீ மிதிக்கிற இடத்த பார்த்தேன். அப்படியே தக தகன்னு ரெட் கலர்ல இருக்கு சித்தி. அதுல எப்படிதான் ஓடுறாங்களேன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏய் மது, சும்மா இரு. ஏற்கனவே அவங்க ஒரு மாதிரி பயத்துல இருக்காங்க. இதுல நீ அதையும் இதையும் சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காத. மது, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பூர்ணி, போலாமா? பூர்ணி, பயப்படாதம்மா, தைரியமா இரு. இந்த அம்மன் உன் கூடவே இருக்கா. என்னைக்கு ஒருத்தர் தன் தப்ப உணர்ந்து திருந்தி வர்றாங்களோ அவங்கள இந்த அம்மன் என்னைக்கும் கைவிட மாட்டான். தைரியமா வாமா. வா பூர்ணி. இந்திரி, எந்திரிமா. அண்ணி எந்திரிங்க. அம்மா, போ போமா. யாருக்கிட்ட போன் வாங்குறது? இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அண்ணா, ஒரு நிமிஷம் போன் கொடுக்குறீங்களா? எதுக்கு? இல்லண்ணா, என் பொண்டாட்டிங்க எங்கேயோ போனா ஆளே காணோம். என் போன்லயே சார்ஜ் இல்ல. உங்க போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இந்தாங்க. ஏய், எங்கடி இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, சொல்லுங்க. அம்மன் கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்குல்ல? ஆமா. அங்க ஒரு பாம் வச்சிருக்கேன். என்னது பாமா? பாம்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பாம் இல்ல. வெடிச்சா 100 பேராவது சாவாங்க. என்ன சொல்ற? எங்க இயக்கத்தையா தடை பண்ண சொல்லி கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கீங்க. நாங்க யாருன்னு காட்டுறோம். ஹலோ, யார் பேசுறது? முடிஞ்சா உங்க மக்களை நீங்க பாதுகாத்துக்கங்க. யார் பேசுறது? நீ யார்? பேசிட்டேண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. காவல்
காவல்துறையிலிருந்து அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் அவசரமாக கோயில் வளாகத்தில் இருந்து வெளியேறும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. எனவே பக்தர்கள் அனைவரும் அவசரமாக வெளியேறும்படி